ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து இருப்பதால் மலைப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போது போக்குவரத்தை சீர் செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்று கூறப்படும் கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டில் நேற்று முன்தினம் கோடை விழா வெகு கோலாகலமாக தொடங்கியது. மூன்றாம் நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏற்காட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான பெங்களூர், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கார்கள் மூலமாகவும் வேன்கள் மூலமாகவும் ஏற்காட்டிற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஏற்காட்டில் ஒரு மிதமான குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுகிறது. குறிப்பாக ஏற்காடு ஒரு 20 கொண்டை ஊசி ஒளிவுகளை கொண்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையாகும். இந்த மலைப்பாதையில் பயணித்துவாறு ஏராளமான வாகனங்கள் அணிவித்து வருகின்றன. தற்போது ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கார், வேன், அதே போல பேருந்துகளும் இந்த மலைப்பாதையில் பயணிப்பதன் காரணமாக கொண்டை ஊசி வளைவு பகுதிகளில் பேருந்து திரும்ப முடியாமல் இருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் எல்லாம் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 15வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து ஏற்காட்டிற்கு வரும் அந்த 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் ஏற்காட்டிற்கு ஏராளமான வாகனங்கள் தொடர்ச்சியாக படையெடுத்து வருவதன் காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்காட்டிலும் கூட வாகனங்கள் அதிக அளவில் வருவதனால் ஏற்காட்டில் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்காட்டிற்கு 45 நிமிடத்தில் இந்த மலைப்பாதையை ஏற்காட்டிற்கு கடக்கலாம். ஆனால் ஒரு வாகனங்களும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் தொடர்ச்சியாக வருவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோடை விழாவை ஒட்டி ஏராளமான அம்சங்கள், பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது மலர் அலங்கார வடிவமைப்புகள் ஒருபுறம், மலர் தொட்டிகள் ஒருபுறம், அதே போல இந்த குளிர்ந்த சீதோச நிலை இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்காக ஏற்காட்டிற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் அணியணியாக தங்கள் குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. பல விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.